அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் மொமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் செல். செல்னு கேட்டாவே நம்ம ஏற்கனவே தெரியுங்க. செல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோஸ்பியராக சொல்லுவோம். நம்ம தமிழில் கூடுன்னு சொல்லுவாங்க. இது உள்ளீடற்ற உலோக கோலம்னு சொல்லலாம் நம்ம இதையே. அதாவது செல்லுனா செல் ஈக்குவல் டு ஹாலோஸ்பியர் ஒன்று தான். ஹாலோஸ்பியர் பற்றி இதுக்கு முன்னால் போட்ட வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ அதனால் நம்ம அதில் பார்த்து விட்டேன் தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்ததுக்கு ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் சிலிண்டர் போயிடலாம். உருளையின் நிலைமை திருப்புத்திறன். சிலிண்டர்னா உருளை. ஜென்ரலாகவே தெரியும், இனர்சியானாவே சிக்மா எம்ஆர் ஸ்கொயர் தான் ஃபார்ம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சாலிட் சிலிண்டர் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். இதான் சிலிண்டர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் நாம வச்சுக்கோங்க. அது ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கிறேன். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கிறேன். சரிங்களா? சாலிட் சிலிண்டர் அபவுட்ஸ் இட் ஓன் ஆக்சிஸ், அதாவது திண்ம உருளை மைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது நமக்கு அவருடைய ஃபார்முலா கேட்பாங்க. இனர்சியோட ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர். எப்படி சார் நாம வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஜென்ரல் ஃபார்முலா தான். கரெக்டுங்களா? இதில் இந்த சிக்மா தூக்கி போட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்களாமா, திண்ம உருளை சாலிட் சிலிண்டர் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக நல்லா வெயிட்டாக தான் வருது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடில் இருக்கும். அது ஆஃப் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுனாவே நம்ம உடனே அடுத்த கேஸ் புக் பண்ணிடுவோம். அது வர 1 வாரம் ஆயிரும். அந்த மாதிரி அந்த ஆஃப் சிலிண்டர் ஃபில்லாக காலி ஆகுது அப்படிங்கிற அமைச்சிக்கலாம் நம்ம. அப்போ அந்த ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர் எதுக்கு? இது திண்ம உருளைக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர் போட்டு அதனுடைய எபோட் இட் ஓன் ஆக்சிஸ், அதாவது உள்ளீடற்ற உலோக உருளை மைய அச்சை பற்றி சொல்லலும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு இங்கே தெரியும் ஐ ஈக்குவல் டு சிக்மா எம்ஆர் ஸ்கொயர். இப்போ ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இது ஹாலோ உள்ள ஒன்றுமே இருக்காது. அதனால் இங்கேயும் என்னவா நம்பர் எதுவுமே போடாதீங்க, ஹாலோவாக விட்டுருங்க. அது அப்போ ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்துருச்சு. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இப்போ மூணாவது சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் இட்ஸ் த்ரூ தி சென்டர் அண்டு பர்பெண்டிகுலர் டு தி லென்த். என்னன்னா உள்ளீடற்ற, இது 2 to 2 கிடையாதுங்க. இது உள்ளீடற்ற உலோக உருளை மையம் வழியாக நீளத்திற்கு செங்குத்தாக, இதுதான் பாருங்க, இது உருளைன்னு வச்சுக்கலாம். இது இப்படி நேரம் இருக்குது, மையம் வழியாக, இதுதான் மையம், நீளம் இதுதான் லென்த், தான் நீளம், இதுக்கு செங்குத்தாக இப்படி போகும். அப்படி போச்சுன்னா அதோடைய ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு எம் 3r ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் நாம வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபார்முலா கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. அது ஒரு நியூமரிக்கல் ஒன்று சின்னதாக போட்டிருக்கிறேன். நியூமரிக்கல் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்க. ஒரு திண்ம உலோக உருளையின், அதாவது திண்ம உருளையின் நிறை வந்து 4 கிலோகிராம், நிலைமை திருப்புத்திறன் வந்து 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். அவனுடைய தூரம் என்னவா இருக்கும், அச்சைப்படி தூரம் என்னவா இருக்குன்னு கேட்குறானுங்க. இப்போ ஆரோட வேலை என்ன கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கங்க. நிறையனா எம், மாஸ் எழுதியாச்சு, ஓகே. நிலைமை திருப்புத்திறன்னா ஐ, அதையும் எழுதியாச்சு. தூரம்னா ஆர் என்னன்னு கேட்குறான். ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஐ ஈக்குவல் டு எம்ஆர், ஜென்ரல் ஃபார்முலா. இது திண்ம உருளை வந்துச்சுனாவே, அல்லது ஹாலோ வந்து இங்கே ஒன்றும் போட்டிருக்க மாட்டோம். திண்மம் வந்தாங்காட்டி இங்கே 1/2 போடுறோம். அப்போ ஐ ஈக்குவல் டு 1/2 எம்ஆர் ஸ்கொயர். இப்போ நான் கேட்குற ஆறு தான் கேட்டிருக்கிறான். அப்போ இங்கே ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 இங்கே வந்துடும், 2i/m. இந்த எம் கீழே இறக்கிடலாம். 2 மேலே போயிடுச்சு, எம் கீழே இறங்கிச்சு, 2i/m. பட் நமக்கு ஆர் ஸ்கொயர் வேண்டியதில்லை, ஆறு தான் தேவை. அப்போ ஆர் ஈக்குவல் டு இங்கே ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். இங்கே ஸ்கொயரிங் வந்தால் ரூட்டாக மாறிடும். அப்போ 2i/mன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே 2 இன்ட்டு ஐயோட வேல்யூ இன்னொரு 2 போடுவோம். ஏன்னா ஐயோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ இந்த 2 இங்கே போட்டாச்சு. பை எம்மோட வேல்யூ என்ன, 4 கிலோகிராம். 4 2 இன்ட்டு 2 4, கீழே ஒரு 4 இருக்குது. கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன சார் ஆகுமாம்மா, 1 வரும். ரூட் 1 வேல்யூ 1. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஆர்னா டிஸ்டன்ஸு, மீட்டர் யூனிட் போட்டிருக்கிறேன். பட் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்க மாட்டேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்க. 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ.